ஹீட் ஸ்ட்ரோக் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கிறது வந்து ரொம்ப இளஞ்சிறார்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாசமாக இருக்கிறவங்க, ப்ரெக்னென்ட் விமன் சொல்லுவோம் இல்லையா, மாசமாக இருக்கிறவங்க, அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நமக்கு இம்யூனிட்டி கம்மியாக இருக்கிறவங்க, அது இல்லாமல் டயபெட்டிஸ் போன்ற வியாதிகள் இருக்கிறவங்க, இவங்களுக்கு, அது இல்லாமல் வயதானவர்களுக்கு வந்து இந்த கண்டிஷன் வந்து ஈஸியாக அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. இங்கே அரசு கீழ்ப்பாக்கம் மருத்துவமனை வந்து ஹீட் ஸ்ட்ரோக் ஸ்பெஷாலிட்டி சென்டருங்கிற மாதிரி ரெக்கக்னைஸ் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து ஸ்பெஷல் பெட் இருக்குது, எமர்ஜென்சிலையும் வந்து நமக்கு ஸ்பெஷல் பெட் இருக்குது. அது இல்லாமல் இங்கே வந்து தனியாக ஒரு 5 படுக்கைகள் வந்து ஹீட் ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ்க்குன்னு வந்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது இல்லாமல் எல்லா தரமான சப்போர்ட்டிவ் மெஷர்ஸ் சொல்லுவோம், நமக்கு டயாலிசிஸ் பண்ணுறதுக்கான இது, மற்றபடி உயர் சிகிச்சை மருத்துவர்களினுடைய ஆலோசனை மற்ற அனைத்துமே வந்து கிடைக்கும். இதில் இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கை பார்த்திங்கனாக்கா வந்து ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்க்குறது வந்து ப்ரிவென்ஷன் தான் நமக்கு வந்து மெயின். ட்ரீட்மெண்ட்டுங்கிறது வந்து நம்ம வெப்பநிலையை வந்து குளிர்விச்சு கொண்டு வர்றது தான். இப்போ அதுக்காக வந்து நமக்கு வந்து நிறைய ஐஸ் வந்து தேவைப்படும். ஐஸ் ஸ்லட்ஜுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, நம்ம ஜூஸ் போட யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த ஸ்லட்ஜஸ் வந்து நமக்கு வந்து தேவைப்படும். அண்ட் பாடி பேக்ஸ்ன்னு சொல்கிறது தேவைப்படும். ஸோ பாடி பேக்ஸ் வந்து நமக்கு எமர்ஜென்சியில் இருக்குது. அதே மாதிரி வந்து ஸ்லட்ஜும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே தயார் பண்ணி ஐஸ்லைன் ரெஃப்ரிஜிரேட்டர்லாம் இருக்குது, அதில் நம்ம வந்து வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 80 கிலோ கிட்டக்க வரைக்கும் வந்து நமக்கு வந்து தேவைப்படும். ஒரு 5-6 பேஷண்ட் வந்து வந்தாங்கன்னா அவங்கள சமாளிக்கிறதுக்கு. ஸோ அதற்கான அத்தனை இது வசதிகளும் தயாரான நிலையில் இருக்கிறது. என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம் மேம், இங்கே என்னென்ன இருக்குது, இந்த வார்டில் என்னென்ன இருக்குது? இப்போ நான் சொன்னது அத்தனையுமே வந்து இதுக்காக பண்ண ஸ்பெஷல் ஃபெசிலிட்டிஸ் தான். ஸோ அதனால் நான் சொன்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தா மருந்து மாத்திரைகள் வந்து பெரிய லெவலில் வந்து எதுவுமே இல்லை. நமக்கு சப்போர்ட்டிவ் தெரப்பின்னு சொல்கிறது தான். இங்கே மெயினாக வந்து டெம்பரேச்சரை எவ்வளோ சீக்கிரம் குறைக்கிறோமோ அது, அரை மணி நேரம் டைமில் வந்து நம்ம வந்து டெம்பரேச்சரை வந்து நியர் நார்மல் சொல்லுவோம், ஒரு 101க்குள்ளே வந்து கொண்டு வந்துடணும். எவ்வளோவில் கூட்டிகிட்டு வந்தாலும் அவங்கள கொண்டு வந்துடணும். இப்போ நமக்கு டேமேஜ் எப்படி குறைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ நேரம் அவங்க வந்து அந்த ஹீட் எக்ஸ்போஷரில் இருந்தாங்க, எவ்வளோ நேரத்தில் நம்ம அவங்கள இங்கே கொண்டு வந்தோம், எவ்வளோ நேரத்தில் அவங்கள நம்ம குளிர்விக்க ஆரம்பித்தோம், இந்த 3 தான் வந்து அவங்க நல்லாகி வருவாங்களா இல்லையான்றதை நமக்கு டிசைட் பண்ணி சொல்லும். ஸோ இப்போ ரொம்ப நேரம் அவங்க எக்ஸ்போஷரில் இருந்தாங்க, அவங்கள கூட்டிகிட்டு வரவே லேட் ஆகுது அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க அத்தனை செல்லும் வந்து டேமேஜ் ஆகி அதை வந்து ரிப்பேர் பண்ணுற ப்ராசஸ் வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ். அதில் வந்து அவங்க உயிருக்கான ஆபத்து வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதுவே இப்போ கொஞ்ச நேரத்தில் மயக்கம் போடுற மாதிரி இருக்கிற நிலைமையிலேயே வந்து சீக்கிரம் வந்துட்டாங்க, உடனே வந்து குளிர்விக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 100% ரெக்கவரி இருக்குது. ஹீட் ஸ்ட்ரோக்னா ரொம்ப முதல்ல யாருக்கு வந்து பாதிக்கும் மேடம்? ஹீட் ஸ்ட்ரோக்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஹீட் ஸ்ட்ரோக் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கிறது வந்து ரொம்ப இளஞ்சிறார்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாசமாக இருக்கிறவங்க, ப்ரெக்னென்ட் விமன் சொல்லுவோம் இல்லையா,